காசா இன படுகொலைக்கு எதிராக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. நீதியின் பக்கம் இந்தியா நிற்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தினர். பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளை நெருங்கி வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை பலி எண்ணிக்கை 63,000 கடந்துள்ளது. இது ஒரு இன அழிப்பு என ஐநா அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காசா மக்களுக்கு ஆதரவாக உலக நாடுகள் அமைப்புகள் பலவும் குரல் கொடுத்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை நடைபெற்ற பேரணியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், இந்தியா போன்ற நாடுகள் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து வருவதாக கூறினார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ, தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை தலித்துகள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து போய்விடக் கூடாது. எங்கோ பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை, அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாழாவிருந்து விட முடியாது. எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து எழுகிற போர்க்குணம் நமக்குள்ளே எப்போதும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும். அவரை தொடர்ந்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, காசா போருக்கு அமெரிக்காதான் காரணம் என குற்றஞ்சாட்டினார். மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. பெரியார் எழுந்து நிற்கிறார். பெரியாருடைய இந்த தடை அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் வெட்டி சாய்க்கும். காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தினார். போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். காசாவில் நடக்கும் போருக்கு அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் காரணம் என நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறினார். இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். மதம் அடிப்படையில் இல்லாமல் மனிதாபிமானம் அடிப்படையில் ஒன்று திரண்டிருப்பதாக திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்தார். ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிக்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிக்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும். பாலஸ்தீனத்தில் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடத்தப்பட்டு வருவதாக திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் குற்றஞ்சாட்டினார். ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க. யுஎன் அப்படி அறிவிச்சிருக்காங்க. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அண்ட் இப்படி ஒரு கூட்டமைப்புல, இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது என்னுடைய கடமையாவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன். காசா மீதான தாக்குதலை தடுப்பது தொடர்பாக மத்திய அரசு உட்பட அனைவரும் பேச வேண்டும் என்பதற்காக இந்த ஒற்றுமை பேரணியை நடத்தியிருப்பதாக தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.